ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை பற்றின டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பொருள் பார்த்திங்கன்னா டே டு டே லைஃப்பில் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுது மக்களே. ஓகே மக்களே, அந்த ஒரு முக்கியமான பொருளை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களை சேரும் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உளுந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பொருள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா உளுந்து பல வகைகளில் யூஸ் ஆகுது, சரிங்களா. உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே உளுந்து தேவைப்படும். அப்புறம் வடை போடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பயன்கள் உளுந்து மூலமாக நமக்கு இருக்குது, சரிங்களா. இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் எல்லாருமே பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பிட்றவங்க தான். ஸோ அதனால் உளுந்தோட தேவை நமக்கு எப்போவுமே அதிகமாக இருக்குது, சரிங்களா. தமிழ்நாடுலேயும் சில ஏரியாக்களில் உளுந்துகள் நமக்கு கிடைக்கிது. இருந்தாலும் அதிகமான வரத்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்த் இந்தியாவில் தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த பகுதிகளில் நமக்கு உளுந்து வரத்து அதிகமாக கிடைக்கிது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்தலாம். ஓகே, நம்ம ஏபிஎம்சி வைஸாக பார்த்திங்கன்னா எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த ஏபிஎம்சியில் எந்தெந்த அளவில் இருக்குங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம் மக்களே. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் கோட்டா ஏபிஎம்சி. கோட்டா நல்ல ஒரு ஃபேமஸான ஏபிஎம்சி. அந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா குவிண்டாலுக்கு மினிமம் ப்ரைஸ் 5140 ரூபா. ஸோ ஒரு மீடியம் ப்ரைஸ் 5511 ரூபா. மேக்ஸிமம் ப்ரைஸ் 6400 ரூபா. ஸோ அப்போ நமக்கு ஒரு 5500 ரூபாயிலேருந்து 6400 ரூபா வரைக்கும், அதாவது 55 ரூபாயிலேருந்து 65 ரூபாய்க்குள்ளே நமக்கு கிடைக்கிது கோட்டாவில், சரிங்களா. அடுத்து மத்திய பிரதேசில் டிமக்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மீடியம் ப்ரைஸ் 6150, மேக்ஸிமம் ப்ரைஸ் 6250. அப்போது ஒரு 61 ரூபாயிலேருந்து 62 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கிது, சரிங்களா. அடுத்தது மகாராஷ்டிராவில் மங்கள்வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா மீடியம் ப்ரைஸ் ஒரு 5000 ரூபா, மேக்ஸிமம் ப்ரைஸ் 6400 ரூபா. அப்போ ஒரு 64 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கிது, சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் பரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா அதே சேம் ஒரு 5000 ரூபாயிலேருந்து 6400 ரூபா வரைக்கும் கிடைக்கிது, ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் கெக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 6325 ரூபா, மேக்ஸிமம் ப்ரைஸ் 7000 ரூபா. அப்போது ஒரு 63 ரூபா டு 70 ரூபாய்க்குள்ளே நமக்கு கிடைக்கும், சரிங்களா. அடுத்து ராஜஸ்தானில் இட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மீடியம் ப்ரைஸ் 5399 ரூபா, மேக்ஸிமம் ப்ரைஸ் 5781 ரூபா. அப்போது ஒரு 53 ரூபா டு 57 ரூபாக்குள்ளே நமக்கு கிடைக்கும். அடுத்து ராஜஸ்தானில் விஜய் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா மீடியம் ப்ரைஸ் 5200 ரூபா, மேக்ஸிமம் ப்ரைஸ் 6874 ரூபா. அப்போது ஒரு 52 ரூபாயிலேருந்து 68 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோ கிடைக்கும். அடுத்து தெலுங்கானாவில் ஜஹீராபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா மாடல் ப்ரைஸ் 4874 ரூபா, மேக்ஸிமம் ப்ரைஸ் 6463 ரூபா. அப்போ நமக்கு ஒரு 48 ரூபாயிலேருந்து 64 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஸோ மினிமம் ப்ரைஸ் 3320 ரூபா. அப்போது 33 ரூபாய்க்கே நமக்கு கிலோ கிடைக்கிது. அதே ராஜஸ்தானில் பண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 3503 ரூபா, மேக்ஸிமம் ப்ரைஸ் 6499 ரூபா. அப்போ நமக்கு 35 ரூபாயிலேருந்து 64 ரூபாய்க்குள்ளே நமக்கு பொருட்கள் கிடைக்கிது. அடுத்து தமிழ்நாடு வந்தீங்க அப்படின்னா திண்டிவனத்தில் ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சிலேருந்து பார்த்திங்கன்னா 7000 ரூபாயிலேருந்து
7,180 ரூபா. அப்போது 70 ரூபா வரைக்கும் நமக்கு வந்து நம்ம திண்டிவனத்தில் கிடைக்குது. ஸோ அதனால தான் நம்ம நார்த்தில் போய் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் லலித்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் வந்து 5,900 ரூபா, மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து 6,100 ரூபா. அப்போ 59 ரூபாலேருந்து 61 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் டியோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 2,000 ரூபா, மேக்ஸிமம் ப்ரைஸ் 6,000 ரூபா. அப்போ நமக்கு ஒரு 20 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்குது. அடுத்து ராஜஸ்தானில் ராம்கஞ்ச் மண்டிங்கிறது ரொம்ப ஃபேமஸான மண்டி. அந்த மண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 3,800 ரூபா, மேக்ஸிமம் ப்ரைஸ் 6,000 ரூபா. சரிங்களா? அப்போ 38 ரூபாயிலேருந்து 61 ரூபாய்க்குள்ளே நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து தெலுங்கானாவில் டண்டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து மினிமம் ப்ரைஸ் 35 ரூபாயும், மேக்ஸிமம் ப்ரைஸ் 60 ரூபாய்க்கும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது மகாராஷ்டிராவில் ஜல்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 3,700 ரூபா, மேக்ஸிமம் ப்ரைஸ் 5,400 ரூபா. அப்போ 37 ரூபாயிலேருந்து 54 ரூபாக்குள்ளே நமக்கு கிடைக்கும். அடுத்து மகாராஷ்டிராவில் கம்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து 49 ரூபாயிலேருந்து 53 ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து 1 கிலோ வாங்கிக்கலாம். அடுத்து ராஜஸ்தானில் வந்து தூனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சிலேருந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸு, மினிமம் ப்ரைஸே 2,000 ரூபா, மேக்ஸிமம் ப்ரைஸே 3,650 ரூபா. அப்போ நம்ம ஒரு 20 ரூபாயிலேருந்து 36 ரூபாய்க்குள்ளே நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து ஆந்திர பிரதேசில் குர்னூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 3,429 ரூபா, மேக்ஸிமம் ப்ரைஸ் 6,000 ரூபா கிடைக்குது. சரிங்களா? அடுத்தது ராஜஸ்தானில் கான்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 36 ரூபாய்க்கும், மேக்ஸிமம் ப்ரைஸ் 58 ரூபாய்க்கும் நமக்கு கிடைக்குது. அடுத்து ராஜஸ்தானில் டெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 41 ரூபா, மேக்ஸிமம் ப்ரைஸ் 50 ரூபா. சரிங்களா? அதே ராஜஸ்தானில் சவாய் மந்தபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 39 ரூபா, மேக்ஸிமம் ப்ரைஸ் 50 ரூபா. அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து விழுப்புரத்தில் வந்து ஒரு ஏபிஎம்சி இருக்குது. விழுப்புரம் ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 65 ரூபாய்க்கும், மேக்ஸிமம் ப்ரைஸ் 66 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. அதே தமிழ்நாட்டில் வந்து உளுந்தூர்பேட்டையில் உள்ள ஏபிஎம்சியில் என்ன ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா 55 ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும் 66 ரூபாய்க்கு மேக்ஸிமம் ப்ரைஸும் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து தமிழ்நாட்டில் செய்யாறில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 60 ரூபாய்க்கும், மேக்ஸிமம் ப்ரைஸ் 65 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் திருக்கோவிலூரில் வந்து ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 16 ரூபாய்க்கும், மேக்ஸிமம் ப்ரைஸ் 62 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே தமிழ்நாட்டில் சேத்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா 66 ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும் 68 ரூபாய்க்கு மேக்ஸிமம் ப்ரைஸும் கொடுக்குறாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் ஜிஞ்சி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 70 ரூபாய்க்கும், மேக்ஸிமம் ப்ரைஸும் 70 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது விருத்தாச்சலமில் உள்ள ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும் 66 ரூபாய்க்கு மேக்ஸிமம் ப்ரைஸும் கொடுக்குறாங்க. அடுத்தது அவலூர்பேட் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏபிஎம்சியில் 50 ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும், மேக்ஸிமம் ப்ரைஸும் ஒரு 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதே தமிழ்நாட்டில் வந்தவாசியில் வந்து பார்த்திங்கன்னா 48 ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும் 62 ரூபாய்க்கு மேக்ஸிமம் ப்ரைஸும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாட்டில் வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா 22 ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும், மேக்ஸிமம் ப்ரைஸும் 78 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதே விக்கிரவாண்டியில் உள்ள ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 50 ரூபாய்க்கும், மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து 70 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உளுந்து நம்ம இந்தியா முழுவதும்
எங்கெங்கெல்லாம் கிடைக்குது, எந்த அளவுக்கு கிடைக்குது, எந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி டேட்டுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது போல் தொடர்ந்து அப்டேட்டுகளை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ எங்கே நம்ம கம்மியாக கிடைக்கும், எங்கே போய் நம்ம கனெக்ட் பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்குங்கிற டீட்டெயில் வந்து தொடர்ந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊரில் உள்ள ஏஜென்ட்டுகளை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் வாங்கி நீங்கள் வந்து விவசாயிகள் வந்து பயன்பெறுங்க, உங்கள் தொழிலை வந்து நீங்கள் பெருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் முறை இன்றைக்கி தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. அதே போல் உள்ளே முதல் முறை வர்றவங்க லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் வீடியோ உங்களே வந்து சேரும் மக்களே. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்ஃபி டாக்ஸ். தேங்க்ஸ் பாய் மக்களே, பாய்.